தேவயானியோட பொண்ணும் என்னோட பொண்ணும் ஒன்னா பேட்டியில கொந்தளிச்ச வனிதா விஜயகுமார். நடிகை வனிதா விஜயகுமார் எழுதி இயக்கி நடிச்சிருக்கக்கூடிய படம் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர். இதுல ராபர்ட், ஸ்ரீமன், ஷகிலா கணேஷ், ஆர்த்தி கணேஷ், பவர் ஸ்டார் ஸ்ரீனிவாசன், செஃப் தாமு, கும்தாஜ், கிரண் அப்படின்னு பல பேர் நடிச்சிருக்காங்க. ஸ்ரீகாந்த் தேவா இசையமைச்சிருக்கக்கூடிய இந்த படத்தை வனிதா பிலிம் புரொடக்ஷன் நிறுவனம் சார்பில் ஜோவிகா விஜயகுமார் தயாரிச்சிருக்காங்க. இந்த படம் அடுத்த மாசம் 4ஆம் தேதி தியேட்டர்ல வெளியாக இருக்கக்கூடிய நிலையில யூடியூப் சேனல் ஒண்ணுக்கு நடிகை வனிதா பேட்டி கொடுத்திருக்காங்க. அதுல மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் படத்துல பெரும்பாலான காட்சிகள் ஆபாசமா இருக்கிறதா இணையவாசிகள் நிறைய பேர் கருத்துக்களை பதிவிட்டு வராங்க. ஒரு கணவன் மனைவிக்குள்ள யதார்த்தமா நடக்கக்கூடிய விஷயத்தை தான் நான் படத்துல வச்சிருக்கேன். பெரும்பாலானவங்க படத்தை பார்த்துட்டு மாடன் பாக்யராஜ் படத்தை பார்த்தது மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதை நினைச்சு நான் ரொம்பவுமே பெருமைப்படுறேன். ஏன்னா ஒரு குடும்பத்துல குழந்தை பிறக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கறத தான் பாக்யராஜ் முந்தானம் முடிச்சு படத்துல சொல்லியிருப்பாரு. அதுல ஆபாசம் இருக்காது, ஆனா யதார்த்தம் இருக்கும், வெகுளித்தனம் இருக்கும். அதைத்தான் நான் இந்த படத்துல காட்டியிருக்கேன். அவர் படத்துல இருக்கிறது மாதிரிதான் வெகுளித்தனமும் யதார்த்தமும் தான் இந்த படத்துலயும் இருக்கும், ஆபாசம் இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம சமீபத்துல நான் ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டேன். அந்த நிகழ்ச்சியில தேவயானி பின்னாடி நின்னுகிட்டு இருந்தாங்க. உடனே கமெண்ட் பாக்ஸ்ல தேவயானி முன்னாடி திமிரா உட்கார்ந்திருந்த வனிதா அப்படின்னு எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு என்ன தெரியும், நானும் தேவயானியும் ஒரே காலகட்டத்துல சினிமாவுக்கு வந்தோம், நல்ல நண்பர்கள் அப்படின்னும். அது மட்டும் இல்லாம நான் தேவயானியோட ஃபேன். அதுக்கு பின்னாடி நாங்க என்ன பேசணும் அப்படின்னு கமெண்ட் எழுதினவங்களுக்கு தெரியுமா? இணையத்துல தேவயானியோட பொண்ணோட போட்டோவையும் என்னோட பொண்ணோட போட்டோவையும் போட்டு கம்பேர் பண்ணி செய்தி வெளியிடுறாங்க. யாரையும் யார் கூடயும் கம்பேர் பண்ணி பேசுறது, யாரையும் யார் கூடயும் கம்பேர் பண்ணி பேசுறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. ஜோவிகா என்னோட பொண்ணா இருந்தாலும் நானே ஒப்பிட்டு பேசிக்க முடியாது. அவ வேற, நான் வேற. அந்த காலத்துல குஷி படத்துல ஜோதிகா இடுப்ப காட்டி நடிச்சிருந்தாங்க. அந்த படத்தை எல்லாருமே கொண்டாடினாங்க. இப்போ ஜோவிகாவோட இடுப்புலயே கேமரா வச்சு போட்டோஸ எடுத்து அதை ட்ரெண்ட் ஆக்கி விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. எத்தனை போட்டோ வேணாலும் எடுக்கட்டும், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஒரே ஒரு விஷயத்த இது மூலமா நான் சொல்லிக்கிறேன். கமெண்ட் எழுதுற இடத்துல நீங்க இருக்கிறீங்க, கமெண்ட்டை உருவாக்கக்கூடிய இடத்துல நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வனிதா விஜயகுமார்.